Hey, hi, hello everyone. Welcome to Dr. Flexoraker. நான் டாக்டர் கீர்த்தனா. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பிரிஸ்டோட ஃபிளெக்ஸாஸ் மசில் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம பிரிஸ்ட் எக்ஸ்டென்சார் மசில் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு 8 மசில்ஸ் இருக்கு. அது என்னென்ன மசில்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி அந்த 8 மசில்ஸ் என்னென்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மசில் வந்து எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் லாங்கஸ். செகண்ட் மசில் எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் பிரீவிஸ். தேர்ட் மசில் எக்ஸ்டென்சார் கார்பி அல்னாரிஸ். Fourth muscle extensor digitorum, fifth muscle extensor indicis, sixth muscle extensor digiti minimi, seventh muscle extensor pollicis longus, eighth muscle வந்து extensor pollicis brevis. ஸோ டோட்டலா 8 மசில்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம பிரிஸ்ட் எக்ஸ்டென்சார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க மசில்ல 26th மசில் தான் என்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் லாங்கஸ். பார்த்துலாமா? அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை அண்ட் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஹேண்ட். இப்படி ஒருத்தங்க நிக்கிறாங்க அப்படின்னா அந்த கையை பின்பக்க வியூல இருந்து பாக்குறோம். ஸோ ஒரு வலது கையை பின்பக்கமா பார்த்தா அதோட மூட்டு இப்படிதான் இருக்கும், அதாவது போன்ஸ். ஓகே, ஸோ இதோட நேம் வந்து ஹியூமரஸ், இது அல்னா, இது ரேடியஸ், இது கார்பல், இது வந்து மெட்டாகார்பல் போன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போற மசில் வந்து எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் லாங்கஸ். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை. ஆரிஜின் என்ன எழுதிருக்கேன்? lower 1/3 of lateral supracondylar ridge of humerus. ஓகே, அப்படியே இன்சர்ஷன் படிங்க. பேஸ் ஆஃப் செகண்ட் மெட்டாகார்பல் போன். ஸோ ஹியூமரஸ்ல ஆரம்பிச்சு மெட்டாகார்பல்ல வந்து முடியுது. ஸோ அப்ப இதான் ஹியூமரஸ்ல ஆரம்பிச்சு மெட்டாகார்பல்ல வந்து முடியுது. அதுல வந்து செகண்ட் பேஸ் ஆஃப் செகண்ட் மெட்டாகார்பல். ஓகே, பாத்துலாமா? சோ என்ன போட்டிருக்கேன்? லோவர் 1/3 ஆஃப் லேட்ரல் சுப்ராகாண்டிலர்னா இங்க இது வந்து லேட்ரல் எபிகாண்டில். லேட்ரல் எபிகாண்டிலுக்கு மேலதான் லேட்ரல் சுப்ராகாண்டிலர் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னா. சோ மசில் வந்து இங்க ஆரிஜின் ஆகுது. லோவர் 1/3 ஆஃப் ஹியூமரஸ்ல லேட்ரல் சுப்ராகாண்டிலர் ரிட்ஜ் ஆஃப் ஹியூமரஸ்ல ஆரிஜின் ஆகி இன்சர்ஷன் வந்து செகண்ட் மெட்டாகார்பலோட பேஸ். ஓகே, இதுதான் பேஸ். சோ மசில் வந்து இப்படி வரும். எக்ஸ்டென்சார் மசில் மோஸ்ட்லி இந்த லேட்ரல் எபிகாண்டில் இருக்குல்ல, அங்கதான் வந்து ஆரிஜின் ஆகும். ஸோ இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு மசில் சைட்ல. ஓகே, ஸோ அதோட நர்வ் சப்ளை என்ன எழுதியிருக்கேன்? ரேடியல் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C6 and C7. ஓகே, புரிஞ்சிருச்சா? தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற மசில் 27th மசில் என்ன பார்த்தோம்னா எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் பிரீவிஸ். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை. பார்த்துலாமா? ஸோ ஆரிஜின் என்ன எழுதிருக்கேன்? லேட்ரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ். ஸோ எக்ஸ்டென்சார் மசில் மோஸ்ட்லி காமன் எக்ஸ்டென்சார் டெண்டான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்ரல் எபிகாண்டில் ஒன்று இருக்கும். ஸோ அங்க ஆரிஜின் ஆகி எல்லா மசிலுமே காமன் டெண்டான் தான் பிரியும். ஓகேங்களா? எக்ஸ்டென்சார் மசில். ஸோ லேட்ரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ், இதுதான் லேட்ரல் எபிகாண்டில். அங்க ஆரிஜின் ஆகுது. எந்த மசில்? இந்த எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் பிரீவிஸ் மசில் இப்படி ஆரிஜின் ஆகி இன்சர்ஷன் என்ன போட்டிருக்கேன்? பேஸ் ஆஃப் தேர்ட் மெட்டாகார்பல் போன். ஸோ தேர்ட் மெட்டாகார்பல் போன் இதுதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ தேர்ட் மெட்டாகார்பல் போனோட பேஸ்ல வந்து அட்டாச் ஆகுது. ஓகே, கொஞ்சம் பல்ஜா வந்து டெண்டான்ல போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மசில். ஸோ இப்படி வந்து முடியும். ஸோ இந்த மசில் தான் எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் பிரீவிஸ். லேட்டர் எபிகாண்டில் ஆரம்பிச்சு தேர்ட் மெட்டாகார்பல்ல வந்து முடியும். இதோட நர்வ் சப்ளை என்ன? ரேடியல் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. தட்ஸ் இட். ஸோ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க 28th மசில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்சார் கார்பி அல்னாரிஸ். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை. பார்த்துலாமா? ஸோ ஆரிஜின் என்ன எழுதிருக்கேன்? லேட்டரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ் வியா காமன் எக்ஸ்டென்சார் டெண்டான். ஸோ காமன் எக்ஸ்டென்சார் டெண்டான் லேட்டரல் எபிகாண்டில்னா இந்த ஏஜ் தான். ஓகேங்களா? லேட்டரல் எபிகாண்டில்ல ஒரு டெண்டான் வந்து காமனா எக்ஸ்டென்சார்ல வந்து அப்படியே பிரியன்னு சொல்லியிருக்கேன், அது இதுதான். ஓகேங்களா? ஸோ லேட்டரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ்ல ஆரிஜின் ஆகி இன்சர்ஷன் என்ன எழுதிருக்கேன்? பேஸ் ஆஃப் ஃபிஃப்த் மெட்டாகார்பல். ஸோ ஃபிஃப்த் மெட்டாகார்பல் இதுதான். அதோட பேஸ் இங்க தான். ஓகேங்களா? ஸோ அல்னாரிஸ் அப்படின்றதுனால அந்த போன் மசில் இப்படி வந்து இப்படி பேஸ்ல போய் அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மசில் தான் எக்ஸ்டென்சார் கார்பி அல்னாரிஸ். லேட்டரல் எபிகாண்டில் ஆரிஜின் ஆகி ஃபிஃப்த் மெட்டாகார்பல் பேஸ்ல வந்து இன்சர்ட் ஆகும். அதோட நர்வ் சப்ளை வந்து ரேடியல் நர்வ். அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற 29th மசில் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம். அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை, ஆக்ஷன் பார்த்தலாமா? ஸோ ஆரிஜின் எழுதிருக்கேன்? லேட்டரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ். இன்சர்ஷன் வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் மெட்டாகார்பல் டிஜிட்ஸ்.
ஸோ போன் பார்த்துக்கோங்க, இது ஹியூமரஸ், இது அல்னா, ரேடியஸ், கார்பல், மெட்டாகார்பல் அண்ட் தென் ஃபெலஞ்சஸ் போன். ஸோ லேட்ரல் எபிகாண்டில் இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ லேட்ரல் எபிகாண்டில் ஆரம்பிச்சு இப்படி வந்து மசில் டெண்டான் வந்து இப்படி பல்ஜா வந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் டிஜிட், இதுதான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் டிஜிட்ல வந்து டெண்டானா இப்படி பிரியும். 1 2 3 4 இப்படி பிரியும். இப்படி பிரியுற இந்த மசில் தான் என்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம் பிரிஸ்ட் எக்ஸ்டென்சார்ல இருக்க ஃபோர்த் மசில். ஓகே, பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ், அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. புரிஞ்சிருச்சா? ஸ்மைலி. தட்ஸ் இட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மசில் 30வது மசில் என்னன்னா எக்ஸ்டென்சர் இண்டைசஸ், அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை பார்த்துலாமா? ஸோ போன் பார்த்துக்கோங்க, இது ஹியூமரஸ், இது அல்னா, ரேடியஸ், கார்பல் அண்ட் மெட்டாகார்பல். ஆரிஜின் எடுத்துக்கேன் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னா. அல்னா போனோட பின்பக்கம் தான் போஸ்டீரியர். ஓகே, ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடின்னு சொல்லிருக்கணும். ஸோ போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னால லோவர்ல வந்து ஆரிஜின் ஆகும். ஓகே, இந்த எக்ஸ்டென்சார் இண்டைசஸ் மசில் ஆரிஜின் ஆயிட்டு இன்சர்ஷன் எழுதிருக்க செகண்ட் மெட்டாகார்பல், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இது வந்து ஒரு கை பின்பக்கமா இருக்கு அப்படி. ஓகேவா? அதனால இதுதான் செகண்ட். ஸோ செகண்ட் மெட்டாகார்பல்ல வந்து இப்படி அட்டாச் ஆகுது, டெண்டானா வந்து இப்படி அட்டாச் ஆகும். இப்படி போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னால ஆரம்பிச்சு செகண்ட் மெட்டாகார்பல்ல வந்து முடியுது இந்த மசில் தான் எக்ஸ்டென்சார் இண்டைசஸ் மசில். இப்படி மெலிசா வந்து டெண்டானா முடியும். ஓகே ஓகே, அதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ், அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. That's it. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற 31வது மசில் தான் எக்ஸ்டென்சர் டிஜிட்டல் மினிமே, அதோட ஆரிஜின், இன்சர்ஷன் ஆஃப் சப்ளை பார்த்துடலாமா? ஸோ போன் பார்த்துக்கோங்க, இது ஹியூமரஸ், இது ரேடியஸ், அல்னா, கார்பல் அண்ட் மெட்டாகார்பல். ஓகே, ஆரிஜின் எடுத்திருக்கேன் லேட்ரல் எபிகாண்டில் ஆஃப் ஹியூமரஸ், இன்சர்ஷன் வந்து 5th டிஜிட். ஓகே, இதுதான் லேட்ரல் ஹியூமரஸ் போனோட லேட்ரல் எபிகாண்டில். இங்க ஆரிஜின் ஆகி அல்னா வழியா வந்து இந்த 5th டிஜிட் இருக்குல்ல, இங்க வந்து இப்படி இன்சர்ட் ஆகுற இந்த மசில் தான் எக்ஸ்டென்சார் டிஜிட்டல் மினிமே. இப்படி இருக்கும் பார்க்க. ஓகே, அதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ், அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. ஓகே, பார்க்க இப்படி இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்க 32வது மசில் தான் எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் லாங்கஸ், அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை பார்த்துடலாமா? ஓகே, போன் பார்த்துக்கோங்க, இது ஹியூமரஸ், இது அல்னா, ரேடியஸ், கார்பல், மெட்டாகார்பல் அண்ட் ஃபெலஞ்சஸ் போன், இது வந்து பேக் டியூப். ஓகே, ஸோ ஆரிஜின் எழுதிருக்கேன் மிடில் 1/3 ஆஃப் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னா. அல்னா போன் இருக்குல்ல, அல்னா போன்ல இந்த மிடில் 1/3 ஆஃப் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னால ஆரிஜின் ஆகுது அந்த எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் லாங்கஸ் மசில். ஆரிஜின் ஆயிட்டு பேஸ் ஆஃப் இன்சர்ஷன் எழுதிருக்கேன் பேஸ் ஆஃப் டிஸ்டல் ஃபெலங்ஸ் ஆஃப் தம்ப், இதுதான் தம்போட டிஸ்டல் ஃபெலங்ஸ் இங்க இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து அட்டாச் ஆகும், இப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, டெண்டானா வந்து அட்டாச் ஆகும். ஸோ இப்படி அட்டாச் ஆகிற இந்த மசில் தான் எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் லாங்கஸ் மசில், அதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ், அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற 33வது மசில் தான் எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் பிரேவிஸ். ரொம்ப ஈஸி தான், சின்ன மசில் தான், சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, அதோட ஆரிஜின், இன்சர்ஷன், நர்வ் சப்ளை பார்த்துலாமா? ஸோ ஆரிஜின் எழுதிருக்கேன் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ், ரேடியஸ் போனோட பின்பக்கமா ஆரிஜின் ஆகுது. ஸோ லோவர் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ்ல ஆரிஜின் ஆகி இன்சர்ஷன் என்ன எழுதிருக்கேன் பேஸ் ஆஃப் டிஸ்டல் ஃபெலங்ஸ் ஆஃப் தம். ஸோ தம்போட பேஸ்ல வந்து இன்சர்ட் ஆகும். ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் லாங்கஸ் மசில் வந்து அல்னால அட்டாச் ஆகும், பிரீவிஸ் வந்து ரேடியஸ்ல அட்டாச் ஆகும். இன்சர்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான், பேஸ் ஆஃப் தம். ஓகே, இப்படி இருக்கும் பக்கத்துக்கு. ஓகே, ஸோ அதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ், அதோட ரூட் வேல்யூ வந்து C7 and C8. ஸோ நம்ம பிரிஸ்ட் எக்ஸ்டென்சார் மசில கவர் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்ம ஃபிளெக்ஸார் எக்ஸ்டென்சார் ஃபுல்லா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அல்னா டீவியேஷன், ரேடியல் டீவியேஷன் தான். ஸோ சுண்டுவல் பக்கமா கை இப்படி திருப்பினா அல்னா டீவியேஷன், கட்டவல் பக்கமா திருப்பினா ரேடியல் டீவியேஷன் சொல்லியிருக்கேன்னா அப்போ ஒரு குரூப் ஆஃப் மசில் தான் ஒர்க் ஆகும். அது என்னென்ன மசில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ், எக்ஸ்டென்சார் கார்பி அல்னாரிஸ், அதாவது அல்னா டீவியேஷனுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேடியல் டீவியேஷனுக்கு ஃபிளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ், எக்ஸ்டென்சார் கார்பி ரேடியாலிஸ் லாங்கஸ் அண்ட் பிரீவிஸ், அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரீவிஸ் அண்ட் லாங்கஸ். ஓகே, சோ இப்போ இதுல நம்ம பாதி மசில் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் அப்ப என்ன அர்த்தம், அந்த மசில் அதுவுமே யூஸ் ஆகும், அதாவது அங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஒர்க் ஆகும், அல்னா டிவிஷன் ரேடியல் டிவிஷன் பண்ணும்போது ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? சோ இதுல நம்ம எந்த மசில் பார்க்கல அப்படின்னு பார்த்தோம்னா அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ், இந்த மசில் மட்டும் தான் பார்க்கல, மற்ற மசில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சோ இந்த மசில் மட்டும் பார்த்துலாமா?
ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற 34வது மசில் தான் அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ் ரேடியல் டீவியேஷன் பண்றோம்ல அந்த மசில். ஸோ அதோட ஆரிஜின் இன்சர்ஷன் நர்வ் சப்ளை பார்த்துடலாமா? ஆரிஜின் என்ன எழுதிருக்கேன்? அப்பர் பார்ட் ஆஃப் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னா. ஸோ இதுதான் அல்னா போன், அதோட அப்பர் பார்ட் தான் வந்து இது. ஸோ அப்பர் பார்ட் ஆஃப் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் அல்னால ஆரிஜின் ஆகி பேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மெட்டாகார்பல் அண்ட் ட்ரபீசியம். ட்ரபீசியம் வந்து ஒன் ஆஃப் த கார்பல் போன்ஸ் நேம்ஸ் படிக்கும்போது சொல்லியிருக்கல, அந்த போன் தான் இந்த ட்ரபீசியம். ஸோ இந்த அப்டக்டர் பாலிசிஸ் லாங்கஸ் மசில் வந்து அல்னா போன்ல ஆரிஜின் ஆகி மெட்டாகார்பல் அண்ட் ட்ரபீசியம்ல வந்து எண்ட் ஆகும். பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்ட்ரோஷியஸ் நர்வ், அது ரூட் வேல்யூ வந்து C7 and C8. That's it.